இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவி செய்வதாக ஈரான் கூறி வரும் நிலையில் இந்த தாக்குதலானது நடைபெற்றிருக்கிறது. ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் அமெரிக்க தூதரகத்திற்கு சிறிதளவு சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் காயமின்றி தப்பியதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. ஈரானின் டெல் அவீவ் நகரில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை குறிவைத்து ஏவுகணை வீசியது ஈரான். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் அவருடைய தாக்குதலை தொடங்கியிருக்கிறார்கள். அமெரிக்க தூதரகத்தை குறிவைத்து ஏவுகணைகளை ஈரான் நாடு அரசு தாக்கியிருக்கிறது. இஸ்ரேலுடைய டெல் அவீவ் நகரத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஒரு அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுக்கு உதவுவதாக அமெரிக்கா மீது நேரடியாக ஈரான் குற்றச்சாட்டு வந்தது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நேற்று அதனை மறுத்திருந்தார். ஆனால் இன்று 26 போர் விமானங்களை இஸ்ரேலுக்கு போருக்காக கொடுத்ததாக காலையில் ஒரு தகவல் வெளியாகியிருந்தது. குறிப்பாக ஈரானுடைய வான்பகுதிக்குள் நீண்ட தூரம் சென்று தாக்குதல் நடத்திவிட்டு திரும்பக்கூடிய இஸ்ரேலுடைய போர் விமானங்களுக்கு அமெரிக்க போர் விமானங்கள் எரிபொருளை வழங்குவதற்காக உள்ளே சென்றிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருந்தது. இந்நிலையில ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் அமெரிக்க தூதரகத்திற்கு சிறிதளவு சேதமடைந்திருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அமெரிக்க அதிகாரிகள் காயமின்றி தப்பியதாகவும் அந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த டெல் அவீவ் நகரில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை குறிவைத்து ஏவுகணை வீசிய ஈரானுடைய தாக்குதல் என்பது அமெரிக்காவை நேரடியாக சீண்டுவதாக பார்க்கப்படுகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவை சீண்டினால் அமெரிக்கா அவன் மொத்த பலத்தையும் திரட்டி ஒரு தாக்குதலை நடத்தும் என அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் இஸ்ரேலுக்கு போர் தொடர்பாக எந்த உதவியும் செய்யவில்லை. இந்த போர் சூழலுக்கு பின்புலமாக அமெரிக்கா இல்லை எனவும் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் இன்று காலையில் 26 போர் விமானங்களை வழங்கியிருப்பதாக ஒரு தகவல் வந்திருந்தது. அதன் பிறகாக தற்போது ஈரான் நேரடியாக அமெரிக்க தூதரகத்தில் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. அமெரிக்க தூதரகத்தினுடைய சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.